அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஃபால்ஸில் போய் ஒரு குழியில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்புனதாங்க கோவை குற்றாலம். நாங்கள் வந்து டூ வீலர்லேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை குற்றாலம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்ரு, ஜூஸு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே குடிச்சிட்டு போயிட்டோங்க. ஒரு 12 அந்த மாதிரி கிளம்புனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து சாட்டர்டேங்க. பெரியவங்களுக்கெல்லாம் 60 ருபீஸ், சிறியவங்களுக்கு 25 ரூபாங்க. காரு, டூ வீலருக்கு தனி ரேட்டுங்க. மண்டே வந்து ஹாலிடேங்க. மண்டே போயிடாதீங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் குளிக்கலாம் போனால். அங்கே வந்து போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வண்டியில் நம்ம போனதுக்கப்புறம் அவங்களோட பஸ் வச்சு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து ஒரு 900 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்கலாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நடக்கிறதா இருந்தால் நடந்துக்கலாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கெஸ்ஸுவாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிறவங்களா இருந்தால் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்து அதில் அந்த வெயிலுக்கு அந்த தண்ணியில் குளித்தோன்னே இங்கே நடந்து போனது எல்லாமே வந்து மாறிடுச்சுங்க. அந்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஐஸ் வாட்டரில் குளித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே அந்த வாட்டரில் நின்று குளிக்கவே முடியலங்க. ஏன்னா அவ்வளோ ஐஸாக இருந்துச்சு. அந்த வெயிலில் போனதுக்கு அதுக்கும் ஐஸ் தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் அது அப்படியே பழகிருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வாட்டரோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த வாட்டர் லெவலே வந்து ஓகே தான். பாருங்கள், நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ்லாம் தனித்தனியாக குளிக்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே ஐஸாக இருந்ததுங்க. ஐஸ் வாட்டர் நம்ம இப்போ எடுத்து குடித்தோன்னா எப்படி இருக்கும், அதில் வந்து குளிச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குளியல் வந்து கண்டிப்பாக தேவைதாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது. பாடியோட ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகி நம்ம மூலிகையிலேருந்து வருது. நம்ம கோவை சிறுவாணி வாட்டர்னால் சும்மாவாங்க. அந்த மூலிகை தண்ணியில் குளிக்கும் போது ஹேரெல்லாம் சாஃப்டாகி உங்களுக்கு ஃபேஸு எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. செம்ம சூப்பராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த தண்ணியில் கண்டிப்பாக நீங்களும் குளிச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.